இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஓகே பர்னபா. எத்தனை பேருக்கு பர்னபாவை பற்றி தெரியும்? How many of you know about Barnabas in the Bible? Right. சரி, what do you think about Barnabas? சுகின் சொல்லுங்க சுகின். இல்லை மர்சி. ஓகே அக்கா, do you have any idea about Barnabas? என்கரேஜர். ஒண்டர்ஃபுல். ஓகே, நேரடியாக அக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. உடனடியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து போயிடலாம். பர்னபாவினுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில பர்னபாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் சேர்ந்து தியானிக்கொள்ளலாம். ஆராதனை வேளையில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்ப நேரமாக வரல, என் மண்டைக்குள்ளேயும் அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது வரலையே, நான் இங்கே மாத்திரம் இங்கே எதுவுமே வரலையே தான் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ரியலி சாரி, இன்றைக்கி ஆராதனை நான் இதை ப்ராப்பராக செட் பண்ணல, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சரி, நேரடியாக ஒரு வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 36 and verse 37. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம் வாசிக்கிறேன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். And Joseph, who by the apostle was surnamed Barnabas, which is being interpreted as the son of consolation, a Levite, and of the country of the Cyprus, having land, sold it, and brought the money to and laid it at the feet of apostles. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்னபாவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, அவனுடைய பெயர்லிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அவனுடைய பெயர், இயற்கையான பெயர் வந்து யோசே அப்படிங்கிறது அவனுடைய இயற்கையான பெயர். ஆனால் அப்போஸ்தலர்கள் அவனுக்கு வச்ச பெயர் என்ன அப்படின்னா யோசே அப்படின்னு பர்னபா அப்படிங்கிற பெயரை அப்போஸ்தலர்கள் வச்சாங்க. த அப்போஸ்டல்ஸ் கேவ் ஹிம் த நேம் as பர்னபஸ். அந்த பர்னபாஸ் அப்படின்ற அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆறுதலின் மகன், த சன் ஆஃப் கன்சலேஷன் ஆர் த சன் ஆஃப் கம்ஃபர்ட், ஆறுதலை ஏற்படுத்துகிறவன் என்கிறதாக அவனுடைய பேர் இருந்துச்சு. நம்மளுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது ஒவ்வொரு பேருக்கும் என்ன இருக்கும்? பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். மெர்சி, கிருபை, இரக்கம் அப்படின்னு இருக்கு. கிரேஸ், அக்கா கிரேஸ் கிருபை இருக்கிறாங்க. ஃபெய்த், விசுவாசம். அண்ணனுக்கு ஒரு பேர் இருக்கு. அண்ணனோட ஃபுல் நேம் எனக்கு தெரியல, அதனால அண்ணன் பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சுகின், சுகமாயிருப்பீர். நான் சொல்றேன் ஒரு அர்த்தம், புது அர்த்தம். சரி, அப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இங்க இவருடைய பேருக்கு, இவருடைய சர்நேமுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான். ஆனா அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா ஆறுதலின் மகன். இந்த உலகத்துல அதிகமான மனிதர்கள் தேடுகிறது என்ன அப்படின்னா ஆறுதலை தேடுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் நம்ம தேடுறதும் கூட என்ன அப்படின்னா ஆறுதலை தேடுகிறோம். அப்ப இன்னைக்கு இந்த ஆறுதலை குறித்து ஒரு சில காரியங்களை கற்று தொடர்ந்து இந்த பர்னபாசனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ முதல் காரியம் ஆறுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா எல்லா ஆறுதலுக்கும் உரிய ஒரு தேவன். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் எழுதும்போது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the God, even the Father of the Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort. One of the name of our Lord and Savior Jesus Christ is God of all comfort. எல்லா ஆறுதலுக்கும் அவர் தேவனா இருக்கார். பர்னபாக்கு ஒரு பேர் என்ன பேர்னா ஆறுதலின் மகன். ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா எல்லா ஆறுதலின் தேவன். அப்ப இந்த ஆறுதலை எங்கே பெற்றுக்கொள்வது? இந்த ஆறுதலுக்கு வழி என்ன? நம்ம மற்றவர்களுக்கு எப்படி ஆறுதலா இருக்கலாம்னு ஒரு சில காரியங்களை யோசித்த போது அங்கே ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 67வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 24 and verse 67 அதுல வாசிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. The mother of Isaac died and so he was ரொம்ப துக்கத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
இப்ப துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சாராவோட வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கல்யாணம் கட்டுறான். கல்யாணம் கட்டின உடனே தன்னுடைய மனைவியை நேசிக்கிறான். he was loving his wife. இங்க நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது, மனைவி அவனை நேசித்தாள், அதனால் அவன் ஆறுதல் அடைந்தான் சொல்ல. the Bible did not say the wife or the Rebecca loved Isaac and so he was comforted. No, Bible did not say that. Instead Bible says Isaac loved Rebecca and he was comforted. அப்போ ஆறுதல், நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலை தேடுகிறோம் என்றால் முதல் காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்னு, ஆண்டவர் ஆறுதலின் தேவன். he is a God of all comfort. நம்பர் 2, நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ளே ஆறுதலை கொடுக்கிறார். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள யார் மேலேயாச்சும் கசப்பு இருக்குன்னா, யார் மேலேயாச்சும் வருத்தம் இருக்குன்னா, இன்னைக்கு ராத்திரி மன்னிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆறுதலை கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய நமக்கு அநியாயங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல, மனதார அவர்களை மன்னியுங்கள், மனதார நேசியுங்கள். நாம் நேசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்னா ஆறுதலை கட்டளையிடுகிறார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம கிட்டத்தட்ட அடல்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு இங்க உள்ள இருக்கிறவங்க 7 பேர் தான். இந்த 7 அடல்ட்ஸுக்கும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது, ஆண்டவர் நேசித்தது போல நாம் நேசிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கிறது என்னன்னா ஆறுதலை கட்டளையிடுகிறார். when we love others, God gives his comfort. இங்க ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான், அதனால் அவன் ஆறுதல் அடைந்தான். தொடர்ந்து அடுத்து இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு நேராக நான் கடந்து போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது நான் முன்னே சொன்ன அதே காரியத்தை திரும்பவும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நாம் நேசிக்கும் போது, அன்பு செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற காரியத்தை 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். எதனால நித்திய ஆறுதல் கிடைக்குதுன்னா, நம்மிடத்துல அவர் அன்பு கூர்ந்ததுனால நமக்கு நித்திய ஆறுதலை உண்டு பண்ணுகிறார். அப்ப நாம் நேசிக்கும் போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவர் நம்மை நேசிக்கும் போது, நாம் மற்றவர்களை நேசிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே ஆறுதல் உண்டாகிறது. நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, என் இருதயத்துக்கு ஒரு பட்சமாய் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரம் நம்முடைய இருதயத்துக்குள்ள தோன்றும். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நேசிக்க கற்றுக்கொள்வோம். வேதாகம் முழுமையில ஒரு வசனத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அன்பு. if we learn to love, and that is the complete essence of the word of God. அதுதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லை. என் சரீரத்தை நான் சுட்ட இருக்க கொடுக்கலாம், ஆர்எஸ்எஸ் காரன் வந்து என்னை அடிக்கிறான், உதைக்கிறான், நான் செத்து கூட போயிடலாம், இதெல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு ஆனா என் மனசுக்குள்ள அன்பு இல்லைன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நான் ஓசை இடுகிற கைத்தாளம், ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஐ ஜஸ்ட் a clap, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வெங்கலம், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேஸ். அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அடுத்த காரியம், ரூத் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு 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 பெண்ணுக்கு ஒரு ஆண், அங்கே போவாஸ் ரூத்துக்கு ஆறுதல் சொல்லுகிறார். எதனால அங்க ரூத்துக்கு ஆறுதல் சொல்லப்பட்டது வசனத்தை வாசிக்கும் போது, ரூத் சாப்டர் 2 and verse 13 we read that Boaz comforts Ruth. எதனால அவனுக்கு அந்த ரூத்துக்கு ஆறுதல் கிடைச்சது, why was Ruth comforted அப்படின்னு வாசிக்கும் போது, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பச்சமாய் பேசினீலே. Thou hast spoken friendly unto thine handmaid, though be it not like one. நான் ஒருவேளை உங்க வேலைக்காரி மற்ற சர்வன்ட்ஸ் மாதிரி நான் இல்லாட்டி கூட எனக்கிட்ட நீங்க பச்சமா பேசுனீங்க, ஒரு கைண்டா பேசுனீங்க, அன்பா பேசுனீங்க, அது நிமித்தம் நான் ஆறுதல் அடைந்தேன். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், பார்க்குறவங்கள்ட்ட ஒரு சில மனிதர்கிட்ட ரொம்பலாம் பேச வேண்டாங்க, போய் அவங்க தோல்ல லேசா ஒரு தட்டி தட்டி நல்லா இருக்கீங்களா கேட்ட, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா போதும், அப்படியே உடஞ்சிருவானுங்க. இந்த உலகத்துல நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கூட ஆள் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன மேசி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறக்கு நிறைய நேரத்தில் நம்ம கூட ஆள் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நீங்கள் சந்திக்கிறவர்களிடத்துல ஒரு பட்சமான வார்த்தையை பேசுங்க. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஊரெல்லாம் நல்லா இருக்காங்களா, நேற்று என்ன பண்ணீங்க,
அன்பாய் பேசுங்கள். when you talk kindly, when you talk with a friendship, when you talk with love, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆறுதல், நமக்கும் ஆறுதல். mercyயை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. mercy is twice blessed. ஷேக்ஸ்பியரோட போயம் மறந்துட்டீங்களா? mercy is twice blessed. it blesses the receiver, giver and the receiver. கொடுக்கிறவங்களுக்கும் இருக்கும், வாங்குறவங்களுக்கும் இருக்கும். அதே போல தான் ஆறுதலும். பச்சமான ஒரு வார்த்தை நாம் யாரிடத்துல பேசுறோமோ அவர்களுக்கும் ஆறுதல், யார் கொடுக்கிறோமோ ஆறுதல் அவர்களுக்கும் ஆறுதல். இப்ப பச்சமான வார்த்தைகள், இனிய வார்த்தைகள். அதைத்தான் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் 25வது வசனத்துல, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஒரு சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு சில கவலைகள், அடுத்து நான் என்ன செய்வேன், எப்படி நான் திரும்ப மேலே வர போறேன், ஒரு காலத்தில் நான் கொடி கட்டி பறந்தனே, இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமையில நான் கட்டப்பட்டிருக்கிறேனே அப்படிங்கிற கவலை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஒடுக்கும். ஆனா நல்ல வார்த்தை ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தருக்கு கேட்குற ஒரு இன்பமான ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை இருக்குமானா அது நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்கிற ஒரு இடத்துல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்கள்கிட்ட கோபமாகவே இருக்கட்டுங்க, ஒரு மனுஷன் மேலே கோபமாகவே இருக்கட்டும், ஆனால் போனோம்னா ஒரு 2 பச்சமான வார்த்தை பேசுங்க. அந்த மனுஷன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து சாரி சொல்லிடுவார். இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். நம்ம கொஞ்சம் இறங்கி போய், நம்ம கொஞ்சம் தாழ்மையாக இருந்து, நம்ம ஒரு பச்சமான வார்த்தை, ஒரு கைண்ட் வேர்டு நம்ம பேசி கொண்டோம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்குள்ளே ஆறுதல் நமக்கும் கட்டளையிடுறாரு, மற்றவர்களுக்கும் ஆறுதலை கட்டளையிடுறார். தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நம்ம வாசிக்கும் போது, அங்கே அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது 3வது இடத்துல முதல்ல சொன்னேன், அதாவது பர்னபா அவனுக்கு ஆறுதலின் மகன், கர்த்தருக்கு ஒரு பேர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் என்னன்னா எல்லா ஆறுதலுக்கும் தேவனாய் இருக்கிறார்னு வாசிச்சோம். அடுத்து 3வது ஈசாக்கு தன் மனைவியை நேசித்த போது அவன் தன்னுடைய துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு வாசிச்சோம். அடுத்து போவாஸ் தன்னுடைய ரூத் கட்டிக்க போகிற ரூத்தை பார்த்து பட்சமா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசினப்ப அவளுக்கு ஆறுதல் அடைந்தது என்று சொல்லி காரியங்களை பார்த்தோம். அடுத்து 3வது இடம் எங்க நமக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அக்கா யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? எஸ், குட். எங்க நமக்கு ஆறுதல் கிடைக்கும், வேர் டு வி ஃபைண்ட் கம்ஃபர்ட்னு அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 119வது சங்கீதம் 49வது வசனம் 50வது வசனம், இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அப்ப 3வது ஆறுதல் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா தேவனுடைய வசனத்தில் இருந்து கிடைக்கிறது. கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின வசனம். ஆண்டவர் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் உடஞ்சு போய், இல்லை என்னைக்கோ ஒரு நாள் நம்ம நல்லா ஜெபம் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த வசனம் அன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருப்பாரு பாருங்க, அந்த வசனத்தெல்லாம் அப்படியே தூக்கி நம்ம காத்துல விட்டுருவோம். இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வசனங்கள் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் பேசின வசனங்களை பிடிச்சி வச்சுக்கணும். நான் இந்த சபையை குறித்து யோசிக்கும் போதெல்லாம் நான் திரும்ப திரும்ப யோசிப்பேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தார்களில் மந்தை பெருகிறது போல நான் உன்னுடைய ஜனத்தை பெருக பண்ணுவேன். யாருமே இல்லை ஆண்டவர் அப்படின்னு யோசிக்கும் போது நான் உடனே அந்த வசனத்தை யோசிப்பேன். ஆண்டவரை மந்தை பெருகிறது போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நீர் என்ன அதை வச்சு தானே நம்ப பண்ணீங்க, அதுக்கப்புறம் தானே நான் சர்ச்சை ஆரம்பித்தேன், நீர் நம்ப பண்ண வசனத்தை உங்களுடைய அடியனுக்காக நினைத்தருளும். அது எனக்கு ஆறுதலை கொடுக்குது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆண்டவர் பேசினாரோ அது இருக பிடிச்சிட்டு திரும்ப திரும்ப சொல்லுங்க. வசனத்தை நேசியுங்கள், வசனத்தை வாசிங்க, இதுல உங்களுக்கு ஆறுதல் உண்டு. நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இதே வசனத்தினால உண்டாகும் ஆறுதல் அப்படிங்கிறத ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். அப்ப வசனம் என்ன பண்ணும் அப்படின்னா 2 காரியத்தை கொண்டு வரும். ஒன்று பொறுமை, இன்னொன்று ஆறுதல். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், வசனத்தை நேசியுங்கள். சரி, நான் சொன்ன காரியத்தெல்லாம் சொல்லுங்க. முதல்ல எங்கிருந்து ஆறுதல் கிடைச்சிச்சு? ஈசாக்கு எதனால ஆறுதல் கிடைச்சிச்சு? why was Isaac comforted? Because he loved his wife. அவன் நேசித்ததினால் ஆறுதல். 2வது ஆறுதல் எதனால? ரூத்துக்கு எதனால ஆறுதல் கிடைச்சிச்சு? பச்சமாய் பேசல, a word that was spoken kind, அதனால அவனுக்கு ஆறுதல் கிடைச்சிச்சு. 3வது ஆறுதல் எதனால கிடைக்குது? வசனத்தினால, வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து நம்மளுக்கு வசனம் கிடைக்குது. அடுத்து
நான்காவது ஒரு ஆறுதலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் குறித்து நினைப்பூட்டுவார். அப்ப நான்காவது ஆறுதல் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறதுனா, முதல் ஆறுதல் நான் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற ஆறுதல், ரெண்டாவது ஆறுதல் நான் யாரோ ஒருத்தர் பேசுனதுனால கிடைக்கிற ஆறுதல். இதெல்லாம் டெம்பரல் ஆறுதல், ஒரு என்ன சொல்றது, ஒரு குறுகிய நேரத்துக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல். அந்த மனுஷன் திரும்ப போனதுக்கு அப்புறம் ஐயோ தனிமையா இருக்கிறோமே அப்படின்னு நினைப்போம். ஆனா ரெண்டாவது சொன்ன ரெண்டு ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல்னா, நித்திய ஆறுதல். இந்த வசனத்திலிருந்து கிடைக்கிற ஆறுதல் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிற ஆறுதல். எப்பொழுதுமே இந்த வசனம் இருக்குமானால் கூடவே பின்னாடி யார் வந்துருவா அப்படின்னா ஆவியானவர் வந்துருவார். வேதாகமத்தில் நீங்க திரும்ப திரும்ப பாப்பீங்கன்னா, எங்கெல்லாம் வசனம் இருந்ததோ அங்கெல்லாம் ஆவி இருந்தது, எங்கெல்லாம் ஆவி இருந்ததோ அங்கெல்லாம் வசனம் சொல்லப்பட்டது. ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியில வார்த்தை தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உடனே என்ன வந்துச்சு? 4வது வசனம், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வார்த்தை வந்துருச்சுங்க. எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்கெல்லாம் வார்த்தை வெளிப்படும். when the spirit of God hovers, the word will follow. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, the fourth comfort that we get is from the Spirit of God, and he has a very special name called Comforter. தேற்றரவாளன், என்னை தேற்றுகிறவர். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதே கிடையாது. என்னைக்கு ரட்சிக்கப்படுற அன்னைக்கு நம்மளை பிடிச்சிக்கிறாரோ மரண பரியந்தம் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா நிறைய நேரத்தில் என்ன நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறோம். அவர் விலகி போறதில்ல, சைலண்டா பின்னாடி போய் நின்றாரு. நம்ம கோபமா பேசும்போது, ஆகாததை பார்க்கும்போது, ஆகாததை கேட்கும்போது, தேவையில்லாத சம்பாஷணை மணிக்கணக்காக நம்ம செய்யும் போது அவர் சைலண்டா போய் நின்னுக்கிறாரு, ஓரமா நின்னுக்கிறார். பிகாஸ் he is a gentleman. அப்ப இந்த ராத்திரி சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆறுதல் வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர்ட்ட இந்த ராத்திரி வேளையை நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, திரும்ப எனக்குள்ள ஆண்டவரே உம்மை அனுபவிக்கிற, உம்மை உணர்ந்து கொள்ளுகிற, உம்மோடு சந்தோஷமா இருக்கிற, நீர் தரும் ஆறுதலை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தை திரும்பவும் இன்னைக்கு எனக்குள்ள உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸோ 4 ஆறுதலை சொன்னேன். 1, மற்றவர்களை நேசிக்கும் போது. 2, பச்சமான வார்த்தைகளை பேசும்போது. 3, தேவ வசனத்தை வாசிக்கும் போது, தேவ வசனத்தை நேசிக்கும் போது. 4, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆறுதல். எல்லாருக்கும் விளங்கிருச்சா? கிளியராக்கா? 4 ஆறுதல். அப்ப இந்த பர்னபாவினுடைய வாழ்க்கையிலிருந்து முதல் நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, அவன் ஆறுதலின் மகன். he was a man of comfort. அப்படின்னா என்ன? அவன் கிட்ட மற்றவர்களை நேசிக்கிறவனா இருந்தான், மற்றவர்கள் இடத்துல கைண்டா பேசுறவனா இருந்தான், வசனத்தை வாசிக்கிறவனா. டெய்லி he was soaking himself into the word of God. 4வது காரியம், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறவனா இருந்தான். if you want comfort this evening, I will tell you, இந்த 4 காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். These 4 things should be in your life if you are seeking comfort. தொடர்ந்து பர்னபாவினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு சில காரியங்களை பார்க்கலாம். திரும்பவும் அந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36-37 நான் திரும்ப அடுத்த காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். சீப்ருத்திவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற 2வது அனுபவம் என்னன்னா, எல்லாத்தையும் வித்து பாஸ்டர் கால்குள்ள இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் வித்துட்டு என் கால் கடியில எல்லாம் வச்சிருங்க நான் சொல்லலாமா? அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ஸ்? அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தது. அந்த நிலத்து மேல அவனுக்கு நிலம் இருந்துச்சு, அவனுக்கு வருமானம் இருந்தது, அவனுக்கு ஆஸ்தி இருந்தது. அவனுடைய நம்பிக்கை அதன் மேல இல்ல, மாறாக கர்த்தர் பேரில் இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இவர் மாத்திரம் இல்லைங்க, அங்கிருந்து மொத்த சபையுமே எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் சர்ச்சில் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டுட்டு சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். they enjoyed everything together. அப்படி இருந்தாங்க. அப்ப ஏன் இந்த மனுஷனுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இவன் எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னா,
ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன், இன்னொரு அந்த ஆதி சபையில் இருந்த இன்னொரு ஒரு கப்பலுக்கும் நம்ம பர்னபாக்கும் அங்கே ஒரு கம்பேரிசன் போட்டோம்னா, அனனியா சர்பிரா என்று சொல்லப்படுகிற ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்களும் எல்லாத்தையும் வித்தாங்க. பர்னபா எப்படி எல்லாத்தையும் வித்தாரோ அவங்களும் எல்லாத்தையும் வித்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபியூச்சருக்கு, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்க கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணாங்கன்னா, கணவன் மனைவி பேசி கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்தாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கலங்க. ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை. God did not demand them to come and put everything under the அப்போஸ்தலருடைய பாதத்தினருக்கு கண்டிப்பாக போடணும்னு என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு இடத்துல பிரீச்சிங் இருக்கா பைபிளில்? இல்லை, அப்படி எதுவுமே பைபிளில் அப்போஸ்தலர்கள் அப்படிலாம் பிரசங்கமே பண்ணலை. ஆனால் ஆண்டவருக்காக எதையோ ஒன்று செய்யணும்னு சொல்லி இவர்கள் செய்தார்கள். அப்போ செய்யும் போது அவங்க அதில் பண்ண தப்பு என்னன்னா, கொஞ்சத்தை வச்சுட்டு மிச்சத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைக்காங்க. இதெல்லாம் யார் தெரியுமா? நான் தாங்க, நீங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆஸ்திகளை விற்கிறோம் பற்றி இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் நம்முடைய இருதயத்தில் கொஞ்சத்தை நமக்குன்னு வச்சுட்டு கொஞ்சத்தை கர்த்தர் சமூகத்தில் கொடுக்குறோம். ஒரு சில காரியங்களுக்கு கர்த்தரை நம்புறோம், ஒரு சில காரியங்களுக்கு கர்த்தரை நம்புவது இல்லை. We trust God for certain things in our life. மற்ற காரியங்களுக்கு நம்ம நம்புறதில்லை. இந்த பர்னபா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு, கொண்டு வந்து விற்று வச்சுட்டு என்னை ஆண்டவர் பார்த்துக்குவார், என்னை கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கு படி அளக்கிறவர் கர்த்தர், என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், என்னை வழி நடத்துகிறவர் கர்த்தர், கர்த்தரே எனக்கு தஞ்சம், அவர் சோறு போட்டா சாப்பிடுவேன், இல்லாட்டி செத்து போயிடுறேன். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், நம்மகிட்ட இருக்கிற பொருள் ஆண்டவர் பார்க்கல, ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்மகிட்ட கோடி கோடியா இருந்தாலும் இந்த கோடியெல்லாம் எனக்கு சாப்பாடு போடாது, இந்த கோடி என்னை காப்பாத்தாது, இந்த கோடி என் பிள்ளைகளை நிலைக்க பண்ணாது, என்னை நிலைக்க பண்ணுகிறவர் கர்த்தர் மாத்திரமே என்னை வாழ வைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுதாங்க இந்த வசனம் சொல்றது. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எத்தனை ஏரியாஸை இன்னும் நமக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நேரத்தில் நம்ம வேலையை நம்புறோம், எத்தனை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்புகிறோம், எத்தனை நேரத்தில் நம்ம படிப்பை நம்பிடுறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக நேரங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரும்போது ஆண்டவர் என்னை நடத்துவேன்னு தெளிவாக வசனத்திலேருந்து பேசுவார். ஆனாலும் என்ன இருக்குன்னா, அந்த மனசுக்குள்ளே எப்படி இதை சமாளிக்க போகிறோம், வேற ஒரு காரியத்தை இப்படி இதை ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஏராளமான மற்ற காரியங்களுக்கு போய் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் திரும்ப வந்து உட்காந்து அழுது, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், வேற வேற தீர்வுகளை எடுக்காதீங்க. கர்த்தர் இடத்துல உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்கு பண தேவையாக இருக்கலாம், பொருள் தேவையாக இருக்கலாம், உடனே ஓடி போய் ஒரு கிரெடிட் கார்டோ, உடனே ஓடி போய் ஒரு லோனோ, உடனே ஓடி போய் இந்த காரியமோ இந்த பேங்கோ அந்த பேங்கோ தேடாதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எலியாவுக்கு காகத்தை கொண்டு வந்து போஷிச்சாரு. இன்னைக்கு ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை போஷிப்பதற்கு போதுமானவர். அப்போ இந்த பர்னபாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவனுடைய எதிர்காலத்திற்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் மற்ற காரியங்கள் எல்லாம் அவன் எதிரே பார்க்கல, கர்த்தரை மாத்திரம் அவன் நம்பி இருந்தான். லூக்கா 21வது அதிகாரத்தில் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது ஏசப்பா சொல்றாரு, அங்க ஒரு காணிக்கை பெட்டி இருந்துச்சு, எல்லாரும் வந்து காணிக்கை போடுறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்றாரு, அங்க உட்காந்து என்ன பண்றாருங்க, காணிக்கை பெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்களாம் இங்கே இப்போ ஒரு காணிக்கை பெட்டி வச்சுட்டு நீங்களாம் வந்து காணிக்கை போடும்போது யார் எவ்வளோ போடுறாருன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனால் ஏசப்பா செஞ்சுருக்கிறாரு. செஞ்சுட்டு ஒரு அம்மா 2 காசு போட்டிருக்காங்க, மித்தவங்களும் நிறைய 1000 10,000 20,000 எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா 2 காசு போடுறாங்க. இவர் சொல்கிறாரு, மித்தவங்களுக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு, பரிபூரணத்துலேருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா மொத்தத்தையும் போட்டாங்க. என்ன தெரியுமா அடையாளம்? She completely believed God. எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில் சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகும்போது அவகிட்ட இருந்து ஒரு கைப்பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துட்டா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், உங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கலாம், அது ஈசாக்கா இருக்கலாங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம். அந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், lay your Isaacs on the altar. ஆண்டவர் எடுத்துட மாட்டாருங்க, ஆண்டவர் உங்களை ஓட்டாண்டியாக விட்டுற மாட்டாருங்க. நான் இதெல்லாம் சொல்லும்போது
பணத்தை கேட்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு எப்படி இருக்கோ அந்த காரியத்தை செய்யுங்க. ஆனால் நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, லீவ் எவ்ரிதிங் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய நேரத்தில் ஆண்டவரை வந்து பார்க்குறோம், ஒருத்தன் கொடுத்தா தலை மேலே நிறைய ஒரு பெரிய லோடு எடுத்துகிட்டு வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தானா. மார்க்கெட்டில் போய் விற்கிறதுக்கு மீனெல்லாம் போட்டு தலை மேலே பெரிய ஒரு கூடையில் வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தானா. அந்த வழியாக ஒருத்தர் காரில் வந்தாராம். காரில் வந்து என்ன பண்ணாரா, எப்பா ஏன்ப்பா இவ்வளோ பெரிய முட்டையை தலையில் வச்சுட்டு இருக்க, காரில் ஏறி உட்காருப்பா அப்படின்னாராம். சரி, இவனும் காருக்குள்ள, ஐயோ நல்ல மனுஷன், சூப்பராக என்னை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்தானா. காரில் ஏறி உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த அவர் ஓட்டிட்டு போகிறவர் சொன்னாரா, எப்போ அந்த மூட்டையை தான் இறக்கி வைங்க, ஏன்ப்பா இப்பயும் காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்க, இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். இதைத்தாங்க நம்ம செய்கிறோம். ஒரு நாள் கஷ்டம் வரும்போது, கவலை வரும்போது, ஆண்டவரே நீ தான் எனக்கு வழின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் என் தலையிலேயே தான் வச்சுருப்பேன், நானே தான் சுமப்பேன்னு சொல்கிறோம். இன்றைக்கி இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், அவர் ஆறுதலின் தேவன். அவர் ஆறுதல் தருவதற்கு இந்த பர்னபா வாழ்க்கையில் இன்னொரு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் போடுங்க. நம்முடைய ஆஸ்திகளாக இருக்கலாம், நம்முடைய செல்வமாக இருக்கலாம், நம்முடைய வருத்தமாக இருக்கலாம், நம்முடைய வேதனையாக இருக்கலாம், நம்முடைய கஷ்டங்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் சமூகத்தில், ஆண்டவரே ஐ சரண்டர் மை செல்ஃப், எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து விட வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் பூரணமாய் கர்த்தர் சமூகத்தில் ஒப்படைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 18வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு வாலிபன் வந்தான். தேர் கேம் அன் யங் மேன் டு ஜீசஸ் கிரைஸ்ட். வந்து என்ன சொன்னா அப்படின்னா, ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய வரேன் அப்படின்னா. அப்போ ஊழியம் செய்ய வரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர், நானும் தான் என்ன சொல்லியிருப்பேன், இப்போ சுப்ரீமண்ணா வராரு, வந்து பாஸ்டர் நான் இனிமேல் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், இனிமேல் என்னை ஊழியத்தில் ட்ரைனிங் பண்ணுங்க, ஆத்துமாக்கள்லாம் சந்திக்கணும்னு அண்ணன் சொன்னார், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோதான், சுப்ரீமண்ணே சூப்பர்ண்ணே, உங்களை தானே தேடிட்டு இருந்தேன், வாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வான்ட்ட ஒரு குறை இருக்குப்பா, முதல்ல போய் எல்லாத்தையும் விற்று தர்த்தருக்கு கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் அவனை சேர்த்துக்கிறேன்றாரு. அப்போ அந்த அந்த வாலிபன் என்ன பண்ணானா, வருத்தத்தோடு அதை செய்ய முடியலையா, வருத்தத்தோடு போயிட்டானா. அப்படின்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லலை. என்னன்னா, உன் இருதயம் அந்த பொருள் மேலே தான்ப்பா இருக்கு. நீ ஊழியத்துக்கு வர்றது முக்கியம் இல்லை, ஜனங்களுக்கு முன்னாடி நீ நல்லா பிரசங்கம் பண்ற, நல்லா பாட்டு பாடுற, சபை நடத்துற, 4 பேரை என்கரேஜ் பண்றங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் உன் இருதயத்தில் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டியா, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டியா? இந்த பர்னபா நிலத்தை விற்று பாதத்தின் அருகே வைத்து விட்டான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேர் இஸ் யுவர் ஹார்ட் டுடே? இல்லை உங்க ஹார்ட்ல, உங்க இருதயத்தில் என்னென்ன காரியத்தை இன்னும் வச்சிருக்கிறீங்க? கிவ் இட் டு த லார்ட். ஆண்டவரத்தில் கொடுங்க. தொடர்ந்து இந்த பர்னபாவினுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 11 and verse 24 அவனை குறித்து சொல்லும் போது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 11:24 இவனை பற்றி அடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, முதல் டிஸ்கிரிப்ஷன் அவன் ஆறுதலின் மகன், எல்லாத்தையும் விற்று பாதத்தில் அருகே கொண்டு வந்து வச்சவன். அடுத்த டிஸ்கிரிப்ஷன் இந்த மனுஷனை பற்றி வாசிக்கும் போது, அவன் நல்லவன், he was a very good man. இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்மளை பார்த்து சொல்ல முடியும்? நேற்று யாரோ ஒருத்தர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அங்கே குரூப்பில் பேசணுன்னா, அங்கே பர்த்டே மீட்டில் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை பற்றி தான், நல்ல மனுஷங்க அப்படின்னாங்க. ஐ திங்க் சவிதான்னு நினைக்கிறேன், யாரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்மை குறித்து சொல்லப்படும் போது நல்லவன். இப்போ மனுஷனுடைய டெஃபினிஷன் ஆஃப் நல்லவன் பல டெஃபினிஷன் இருக்கலாம். வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது 2 பேர் ஓடி வராங்க. யாருக்கிட்டனா, தாவீது ராஜா கிட்ட. அப்சலோம் வந்து ராஜாவை துரத்தி விட்டாரு. இப்போ அப்சலோமுக்கும் அப்சலோம் கூட இருக்கவங்களுக்கும் தாவீது கூட இருக்கவங்களுக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. இப்போ என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அங்கே தாவீது வேற ஒரு இடத்துல வனாந்தரத்தில் இருக்கும்போது அங்கே தாவீது கிட்ட செய்தி சொல்றதுக்கு 2 பேர் ஓடி வராங்க. அப்போ
அப்ப நடக்கிற அந்த சம்பாஷணை தான் இந்த வசனம். 2 சாமுவேல் 18:27. மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசினுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அப்ப யார் நல்ல மனுஷன்? ராஜா சொல்லும் போது அவன் நல்ல மனுஷன் என்ன கொண்டு வரான்? மேல பார்த்து சொல்லுங்க வசனத்துல. நல்ல மனுஷன் என்ன என்ன கொண்டு வரான்? நல்ல செய்தி கொண்டு வருகிறான். அப்ப பைபிள் டெஃபினிஷன் ஆஃப் ஹூ இஸ் a good man, ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் ஆஃப் பைபிள் ஹூ இஸ் a good man அப்படின்னா நல்ல செய்தி கொண்டுகிறவன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், உங்களை குறித்து நல்லவர்கள் என்று வேதம் சொல்ல வேண்டும் என்றால் பார்க்கிறவங்கள்ட்ட தயவு செய்து ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுங்க. ஷேர் த காஸ்பல். நீங்கள் நல்ல செய்தியை கொண்டு வருகிறவர்களா இருந்தால் உங்களை குறித்து ராஜா கடைசி நாளில் ஆண்டவர் உங்களை குறித்து சொல்ல போகிற வார்த்தை என்னன்னா, நல்ல மனுஷன், நல்லது, உண்மை முத்தமும் உள்ள ஊழியக்காரனே. ஊழியக்காரனா மாறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு புல்பீட்டு, ஒரு சர்ச்சினால விசுவாசிலாம் தேவையில்லைங்க. ஆண்டவர் பார்வையில் ஒரு கனமுள்ள ஊழியக்காரன் யாருன்னா, பார்க்குறவங்கள்ட்ட சுவிசேஷம் யார் சொல்கிறானோ அவன்தான் கனம் பெற்ற ஊழியக்காரன். இதெல்லாம் சும்மா ஆக்ஷன், இதெல்லாம் சும்மா படம். ரியலா ஒரு மனுஷன் யாருன்னா நல்ல செய்தி கொண்டு போகிறவன். தொடர்ந்து மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் நல்ல மனுஷனை குறித்து சொல்லும் போது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அப்ப 2வது டெஃபினிஷன் ஆஃப் நல்ல மேன் யாருன்னா, இருதயத்தில் நல்லவைகளை வைத்திருக்கிறவன். இன்னைக்கு இருதயத்தில் எத்தனை பேருக்கு நமக்குள்ள நல்லவைகள் இருக்கிறது? கொஞ்சம் ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு ஒரு சில நம்மளுடைய இருதயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உள்ள பொறாமை இருக்குது, உள்ள பெருமை இருக்குது, உள்ள சண்டை இருக்குது, உள்ள அசுத்தம் இருக்குது, தேவையில்லாத வார்த்தைகள் இருக்குது, எல்லாம் உள்ள நிறைஞ்சிருக்குது. ஆனால் நல்ல மனுஷன் பைபிள் யாரை சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய இருதயத்துக்குள்ளே நல்ல பொக்கிஷங்களை வைத்திருக்கிறவன், நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறவன், நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறவன், அவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவன் நல்ல மனுஷன். இன்னொரு டெஃபினிஷன் சொல்றேன். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்ல ஒரு மனுஷன் நல்லவன் யாரா? பிள்ளைக்கு இல்ல, பிள்ளைகளின் பிள்ளைக்கு சுதந்திரம். நிறைய நேரத்தில் இந்த சுதந்திரங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஒன்லி வி திங்க் ஆஃப் மெட்டீரியல் பிளெஸிங். நான் சொல்லுகிறேன், அந்த சுதந்திரம் டக்குன்னு அழிஞ்சு போயிருங்க. அழியாத சுதந்திரங்களை நம்முடைய சந்ததிக்கு வைத்து போகிறவர்களா இருக்க வேண்டும். நல்ல ஒரு நேமை வச்சுட்டு போங்க, நல்ல ஒரு ரெப்புடேஷன் வச்சுட்டு போங்க, நல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அதுதாங்க காலத்துக்கு நிலைக்கும். நம்ம கொடுக்குற படிப்பு, நம்ம கொடுக்குற பணம், நம்ம கொடுக்குற சொத்துகள், இதெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். எல்லாமே அழிஞ்சு போகும், எல்லாமே தேவையில்லாம வீணாய் போகிவிடும் ஒரு நாள். ஆனால் அழியாத சுதந்திரங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைத்து போகிறவனை நல்ல மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த மனுஷனை குறித்து சொல்லும் போது அவன் நல்லவன். அதுக்கடுத்த 2 டெஃபினிஷன் என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நீங்க பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? எப்படி நான் விசுவாசத்தில் என்னை நிறைத்துக் கொள்கிறது? ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப வசனத்தை உட்கார்ந்து நீங்க வாசிக்க உங்களுக்கு என்ன வரும்னா விசுவாசம் வரும். விசுவாசம் மாத்திரமல்ல, நான் முதலே சொன்ன மாதிரி வசனம் இருக்கிற இடத்துல என்ன வரும்? ஆவி வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்கிறது எப்போ அப்படின்னா, நிறைய நேரத்தில் இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றதுனால இந்த டெஃபினிஷன் சொல்றேன். நம்ம சத்தமாக கைதட்டுறனாலேயோ இல்லாட்டி நிறைய பாட்டு பாடுறனாலேயோ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே கிரைட்டீரியா தான், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ கூட என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, காத்திருக்கிறவர்கள் காத்திருந்து உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. கூடவே அந்த வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? வசனத்தினுடைய பிரின்சிபல் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வசனத்தில் யார் தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வசனத்திற்காக ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வில் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யூ. இதை விட்டுட்டு நம்ம நிறைய பெந்தேகோஸ்தே சபைகளில் நடக்கிறது மாதிரி நம்ம போட்டு கத்தி கூச்சலிட்டு நம்ம அதனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாக இல்லை.
ஒரு சிலருக்கு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கொடுக்கறதுனால நம்ம என்ன நம்ம நம்பிடுறோம் அப்படின்னா அதுதான் வழின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதாகமத்தின் வழி என்னன்னா, when we wait upon the Lord and we feed ourselves with the word of God, the Spirit of God takes complete control of us. ஏனென்றால் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உண்டானது எல்லாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டதா? இந்த வார்த்தைக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தினது என்ன அப்படின்னா, God exalted this word of God for amidst everything. அப்போ இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கும் போது ஆவியானவர் நம்மை பிடித்துக் கொள்கிறார். ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். சரி, அடுத்து மூணாவது ஒரு காரியத்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம வாசிக்கலாம். இன்னும் 2 ஸ்லைடு தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து மூன்றாவது குணம். முதல் குணம் என்ன சொன்னேன்? அவன் ஆறுதலின் மகன். ஆறுதல் வர்றதுக்கு 4 வழி சொன்னேன். என்ன? நம்ம மற்றவர்களை நேசிக்கும் போது, பட்சமாய் பேசும்போது, தேவ வசனத்திலிருந்து, பரிசுத்த ஆவியிலிருந்து ஆறுதல் வர்றதுக்கு. அடுத்து 2வது காரியம் சொன்னேன், அவன் நல்லவன். நல்லவன் ஒரு மனுஷன் நல்லவன் எப்போ பைபிள் யாரை சொல்லுதுன்னா, என்னங்க எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு மனுஷன் யார் நல்லவன்? when he shares the gospel, நல்ல செய்தியை கொண்டு வருகிறவன் நல்ல மனிதன். 2வது, இருதயத்துக்குள்ள நல்லவைகளை வைத்திருக்கிறவன், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறவன் நல்லவன். who keeps the inheritance for children's children is a good man. அப்போ அடுத்த காரியம் இந்த மனுஷனை குறித்து வாசிக்கும் போது அவன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படின்னு வாசிக்கலாம்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 and verse 26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். யாருன்னா, பவுலுன்னு பின்னாட்களில் சொல்லப்பட்ட சவுல். அவர் தமஸ்குக்கு போற வழியில ஒரு சடுதியான ஒரு ஒளியை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கிறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட இந்த சவுல் வந்து இப்ப சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, பேதுரு, யோவான், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க கூட வந்து சேர்ந்து கொள்ள பார்த்தார். அவர்கள் அவனை சீஷர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். யாருங்க? யார் பயந்தா? மசி சொல்லுங்க மசி, யார் பயந்தா? சீஷர்கள் பயந்தாங்க. இந்த சீஷர்கள்னா யார்? இன்னைக்கு கான்டெக்ட்ல சொல்லுங்களேன். சீஷர்கள் யார்? ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனை தேடுகிறவர்கள், டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். பாஸ்டருங்க எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்திருக்கு? பெரிய அப்போஸ்தலன் தான் பேதுரு. ஒரே ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் வந்துட்டாங்க. ஆனா இந்த பேதுரு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாருன்னா, பவுல் வர்றது உள்ள வராருன்னு சொன்னா, முன்னாடி அடிச்சவன்பா, அவனெல்லாம் சேர்த்துக்கா, தள்ளி இருக்கட்டும், அவன் உள்ள கொண்டு வந்துடாத, உள்ள வந்து ஏதாவது வேவு பார்க்க வர போறான். அவன் பயந்தான், அவர்கள் பயந்தார்கள். ஆனா இந்த பர்னபா என்ன பண்றாருன்னா, அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலருக்கு அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவருடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த பர்னபா எப்படிப்பட்ட மனிதன்னா, எல்லாம் பயந்தாங்கங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பர்னபா அவனை பத்தி அப்போஸ்தலன் கொடுக்கல, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனுஷன், விசுவாசத்தில் இருக்கிற மனுஷன். என்ன தெரியுமா பண்ணாரு? டக்குன்னு போய் அவனை பிடிச்சிட்டு வந்து, சேர்த்துக்கலாம்ப்பா, அவனை ஏத்துக்கலாம்ப்பா, அவன் மோசமானவனா இருக்கட்டும்பா, பிரயோஜனம் உள்ளவனா இருக்கட்டும், முடி ஒரு மாதிரி வெட்டிட்டு வரவனா இருக்கட்டும், சட்டை சரியா போடாம வராதவனா இருக்கட்டும், வார்த்தை கொஞ்சம் சுத்தம் இல்லாம அசிங்கமா பேசுறவனா இருக்கட்டும், பரவாயில்லப்பா, சேர்த்துக்கலாம்ப்பா, அவனும் நம்மள மாதிரி தான்ப்பா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் நம்ம மனைவியை நமக்கு ஏற்றுக்க முடியாது. இல்லைண்ணே, உண்மைதானே, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் சொல்கிறேன், உங்களை இழுக்கலை வம்புக்கு. நான் நிறைய நேரத்தில் அவள் கோபமாக காமிக்கும் போதோ பிரச்சனையில் இருக்கும்போதோ, எப்படி அவள் இப்படி பேசிட்டு நம்ம அப்போ சரியில்லை, அவள் மன்னிப்பு கேட்கணும், கேட்குற வரைக்கும் நான் பேச போகிறதில்லன்னு முறுக்கிட்டு நிற்பேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்ம மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, எதுவுமே செய்யலைங்க, நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்துட்டு தான் என்னை நம்புப்பா அப்படின்னு கையை நீட்டுறாரு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், இந்த பர்னபாக்குள்ள இருந்த இதை எப்படி தெரியுமா? எல்லாம் பயந்தாங்க அவனை சேர்த்துக்கிறதுக்கு, பட் ஐ வில் அக்செப்ட். வா இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன்,
நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், நிறைய நேரங்கள் நம்ம மற்ற வெளியில் இருக்கிறவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்குவோம். கிறிஸ்தவங்களுக்கு சபைக்குள்ளே இருக்கவங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஈஸி. ஆனால் அந்த வெளியில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க கொஞ்சம் வேறு மாதிரியான ஆளுக. அவங்களாம் அந்த கோயிலுக்கெலாம் போவாங்க, மசூதிக்கெலாம் போகிறவங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு எதுக்கு அவங்களெல்லாம் எதுக்குப்பா நம்மளே யோசிப்போம், கொஞ்சம் தள்ளி நிற்போம் ஒரு டிஸ்டன்ஸு. ஆனால் இந்த 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 பர்னபா எப்படிப்பட்ட மனுஷனா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன். அப்போ இந்த ராத்திரி வேளையை சொல்லுகிறேன், குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களையும் நான் சொல்லுகிறேன். நிறைய நேரத்தில் நம்ம சகோதரிகள் இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். அப்போது வார்த்தைகளில் நிறைய நேரத்தில் நம்ம ஒருத்தர் கடிச்சு பச்சிச்சுக்குவோம். ராத்திரி வேலையை சொல்லுகிறேன், லெட்ஸ் அக்செப்ட் we all have failures. என்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட ஆயிரக்கணக்கான பலவீனங்கள் உண்டு. ஆனால் இந்த பலவீனத்தின் மத்தியில் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்தியனை ஏற்றுக்கொண்டாரே, கிறிஸ்தியனை நேசிச்சாரே, கிறிஸ்தியனுக்காக ரத்தம் சிந்தினாரே, ஒருத்தரை ஏற்றுக்கணும். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், நோ மேட்டர் வாட், கர்த்தர் சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி சொல்லலாம், ஆண்டவரே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தாங்க. என்னை உடைச்சு போட்டவங்க, என் வாழ்க்கையை நாசம் பண்ணவங்க, நிறைய நேரத்தில் ஒரு நம்மளை அறியாத ஒரு கோபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணும். தொடர்ந்து அடுத்த காரியம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும், ஐ வாஸ் சோ அமேஸ்ட், இந்த பர்னபா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயத்தில் அப்படியே நான் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணும்போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ பவுலை உள்ளே கொண்டு வந்துட்டாரு, பவுலை மென்டர் பண்ணி பவுலை ஊழியக்காராக்கினாரு. இப்போ பவுலுக்கு என்ன பேர் அப்படின்னா, அவர் அப்போஸ்தலர் ஆயிட்டாரு. பர்னபா இன்னும் சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருக்கிறாரு. இந்த பர்னபா தான் இந்த சவுலை கூட்டிகிட்டு வந்து இவங்களோட சேர்த்து வச்சாரு. இப்போ பவுல் அப்போஸ்தலர் ஆயிட்டாரு, அப்போஸ்தலர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்போ பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நடக்கிற ஒரு சம்பாஷணை தான் அடுத்த வசனம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 37வது வசனம், அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராதனால் அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு ஊழியக்காரங்க பேசிக்கிறாங்க. ஒருத்தர் இந்த பர்னபா தான் இந்த பவுலை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ பவுல் சீஃப் ஆகிட்டாரு. இப்போ பர்னபா பவுல்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்போ அந்த ஜான் மார்க்கு, அந்த யோவான் இருக்காருல்ல, மார்க் என்னும் மறுபேறு கொண்ட அந்த யோவான், அவனையும் கூட்டிகிட்டு போய்க்கலாம்ப்பா, அவன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பான்பா, ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். இப்போ பவுல் சொல்கிறாரு, பாதி வழியில் பம்பிலியா நாட்டிலே விட்டுட்டு போனவையா, ஊழியத்துக்கு வந்துட்டு பாதியில் ஓடினவன், அவனெல்லாம் சேர்த்துக்காத, அவனெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், அவனை உள்ளே கொண்டு வராத அப்படின்றாங்க. இந்த காரியம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வசனம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். பர்னபாவும் பவுல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. எதனால அப்படின்னா, பர்னபா சொல்றாரு ஜான் மார்க்கை கூட்டிட்டு போலான்னு, பவுல் சொல்றாரு ஜான் மார்க்கை கூட்டிட்டு போக முடியாது, அவன் யூஸ்லெஸ். நான் கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ல வாசிக்கும் போது 39வது வசனத்துல, பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். he went to Cyprus. யாரை கூட்டிட்டு போனா? பவுல் யூஸ்லெஸ்ன்னு சொன்ன அந்த ஜான் மார்க்கை இவன் கூட்டிட்டு போனான். he was a person who gave a second chance. ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்குற ஒரு மனுஷன். அந்த நம்ம வாழ்க்கையில ரெண்டாவது வாய்ப்பு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம்? do we give opportunities? நிறைய நான் இந்த வசனத்தை உட்காந்து யோசித்து பார்க்கும்போது, தியானிக்கும் போது, ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்து பார்த்தேன். நேற்று காலையில் ஆண்டவரே, நிறைய இடத்துல நிறைய பேத்துக்கு நான் செகண்ட் சான்ஸே கொடுக்கல. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஓகே பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன், ஆனால் பரவாயில்ல தள்ளி நில்லு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நான் என்னை சுத்தமாக்கிட்டேன், ஆனால் நீ தள்ளி நில்லு. ஆனால் இந்த மனுஷன் பர்னபா எப்படிப்பட்ட மனுஷன்னா, அவன் தன்னுடைய இருதயத்தில் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, he gave a second chance. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசி அந்த வசனத்தை வாசி முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். இப்போ பவுல் சொல்றார், வயசு காலம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே வயசான காலத்தில் பவுல் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுறாருன்னா, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, லூக்கா மாத்திரம் என்னுடனே இருக்கிறான். இப்போ என் கூட லூக்கா மாத்திரம் இருக்கா, லூக் மாத்திரம் என்னுடனே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டி கொண்டு வா, பிரிங் மார்க் டு மீ. இப்போ என்ன சொல்றேன்னா, ஊழியத்தில் அவன் எனக்கு என்ன சொல்றாரு,
பிரயோஜனம் உள்ளவன். யாருங்க சொல்றா? இவன் என் கூட வரவே கூடாது, இவன் என் கூட நீ அவனை கூட்டிட்டு வந்தேனா நீயும் என் கூட வராதேன்னு பர்னபாவை கூடயே சேர்த்து துரத்தி விட்டாரே மார்க்க. அந்த மார்க்கை பத்தி பின்னாடி பவுல் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, அவன் எனக்கு பிரயோஜனமானவன். ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், when we give second chance to people we don't know, God makes them a useful vessel. அன்னைக்கு மாத்திரம் பர்னபா இல்லடா நீ போடா, எனக்கு பவுல் கிட்ட இருக்க பேர் வாங்குறதா எனக்கு முக்கியம், அவர் பர்னபா பவுல் கூட போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வார்த்தையை பவுல் சொல்ல மாட்டாரு. இவன் பெரிய ஊழியக்காரன் தான் பவுல். இப்போ he is making a statement, அவன் ரொம்ப பிரயோஜனமானவன்ப்பா. ஆண்டவர் எத்தனை நேரம் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க, செகண்ட் சான்ஸா, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க சான்ஸு. God keeps on giving me chances. But how many times we give chances to people? ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். Be people who will give second chance. இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறவர்களாக, ஒரே நேரத்தில் அப்படியே கடிச்சு பச்சிச்சு ஒரேடியாக நம்ம உறவுகளை முடிச்சிடக்கூடாது, வாய்ப்புகளை கொடுக்கிறவராக இருக்கணும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இதில் ஒண்டர்ஃபுல்லான அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். மற்ற யூதர்னா அதர் ஜூஸ், they lived hypocritic along with பீட்டர். பீட்டரை பார்த்தா அவனுடனே பீட்டர் தான், பீட்டர் கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினால யாரும் இழுப்புண்டா? பர்னபாவும் இழுப்புண்டான். எனக்கு ஏன் தெரியுமாங்க இந்த பைபிள் ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க, நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஏன் இந்த பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்? டிரான்ஸ்பரன்சி, ஒண்டர்ஃபுல். பர்னபாவை பத்தி ஆறுதலின் மகன் எழுதிச்சு இந்த பைபிள். 2வது, அவன் பரிசுத்த ஆவியினால நிறைந்தவனா, நல்லவனா, விசுவாசத்துல நிறைஞ்சவனா, எல்லாரும் பயந்தப்ப அப்படியே சேர்த்துக்குவானா, செகண்ட் சான்ஸ் கொடுப்பானா, இது எல்லாத்தையும் எழுதின பைபிள். அவன் பண்ண தப்பை எழுதாமையே இல்லைங்க. அவன் ஒரு இடத்துல விழுந்தான். என்ன அப்படின்னா, பவுல் ஒரு இடத்துல ஊழியம் பண்றதுக்கு வராரு. அங்க குரூப் ஆஃப் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலரோட அங்க ஒரு ஜென்டைல்ஸ் இருக்காங்க, புறஜாதிகள் இருக்கிறாங்க. இப்போ புறஜாதிகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறைமையின்படி தான் சாப்பிடுவாங்க. விரிக்குழம்பு இருக்கிறத, விரிக்குழம்பு உள்ளவைகள், விரிக்குழம்பு இல்லாதவைகள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய லாஸ் இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா ஜென்டைல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு புசி, நம்ம கூட சேர்ந்த கேட்டகரி, பரப்பன, ஊர்வன, நடப்பன, நீந்துவன எல்லாவற்றையும் அடிச்சு புசிக்கிற ஜென்டைல் குரூப். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜூஸ், அதாவது இந்த பர்னபா, பேதுரெல்லாம் இவங்க கூட நல்லா அடிச்சு புடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ பவுல் வராருன்னு தெரிஞ்சோன்னே, ஐயோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோன்னு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ட்ராமா போட்டாங்க. இப்போ இதான் பவுல் கண்டுபிடிச்சிட்டு என்ன எழுதுறாருன்னா, அவன் மாயம் பண்ணிட்டான். ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் நம்ம எவ்வளோ மாய்மாலம் பண்ணுகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்களை பற்றிலாம் எனக்கு தெரியலை, ஆனால் அந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் இங்கே உள்ள இருக்கிற 7 பேத்துக்காக கர்த்தர் பேசுகிறார். நிறைய நேரத்தில் we put on different faces, வேற ஒரு முகத்திரைய நம்ம மாட்டிக்கிட்டு வரோம். சபையில் ஒரு முகம் இருக்கு, வீட்டில் ஒரு முகம் இருக்கு, அந்த ரங்கத்தில் ஒரு முகம் இருக்கு. பர்னபா நல்லவன் தான், அவன் மற்றவங்களை சேர்த்து கொள்ளுகிறவன் தான், அவன் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறவன் தான், இதெல்லாம் நல்லது. எஸ், அதுக்கப்புறம் பின்னாடி நாட்களில் பர்னபா மனம் திரும்பியிருப்பார், நான் நிச்சயமாக நம்புகிறேன். அவர் கண்டிப்பாக பரலோகத்தில் இருப்பார். ஆனால் என் சத்திய வேதம் அவனுடைய நல்லதை சொன்னது மாதிரியே அவனுடைய அழுக்கையும் காமிச்சிச்சு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இந்த அழுக்கு இருக்குங்க. நிறைய நேரத்தில் we are all hypocritic people. நம்ம நிறைய விஷயத்தில் மாய்மாலம் பண்ணுகிறோம். நம்ம மற்றவங்களுடைய பார்வைக்கு நல்லவர்கள் என்று நம்ம காட்டிக்க நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்மளை பூரணமாக நல்லவங்களா இருக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், கெட்டவனாக இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னால் முடியலை. இன்னைக்கு ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். God is speaking to us. One thing that God hates
in our life is hypocrisy. மாய்மாலம் பண்ணுகிறத ஆண்டவர் ஏற்றுக்கிறதே இல்லை. இருக்கிறது மாதிரி வா. நீ தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்குவேன். நீ விழுந்துட்டியா, பரவாயில்ல, நான் ஏற்றுக்குவேன். நீ பின்வாங்கி போயிட்டியா, பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கிறேன். ஆனால் தப்பு செஞ்சுட்டு நல்லவன் மாதிரி நம்ம வருவோன்னா, என் சத்திய வேதம் என்னையும் உங்களையும் பார்த்து வேதம் சொல்ல போகிறது, அவனும் அந்த மாயத்தினாலே இழுப்புண்டு போனான். எனக்கு எடுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம், ஆண்டவர், ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ. என்னைய உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் ஓட்ட தான், என் பாத்திரம் ஓட்ட தான், நான் பிரயோஜனம் இல்லாதவன் தான், நிறைய இடத்துல வீணான காரியங்களை நான் செஞ்சேன் தான், உங்கள் அன்பை விட்டு நான் தூரமாக போனவன் தான். என்னை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடலாம் கர்த்தர் சமூகத்தில். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. 2 பேர் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர், இன்னொன்று பரிசேயன். ஒருத்தன் ப்ரீஸ்ட், ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர். இந்த ப்ரீஸ்ட் என்ன சொன்னா அப்படின்னா, ஆண்டவரே, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் வசனம் வாசிக்கிறேன், நான் அது செய்கிறேன், நான் சர்ச்சில் வேலை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், இதோ செய்கிறேன், நிறைய தான தர்மங்கள் கொடுக்குறேன், என் பெற்றோரை பார்த்துக்கிறேன், நிறைய காரியங்கள் அவன் சொன்னான். ஆயக்காரன் வந்தான். ஆண்டவர் சமூகத்தில் என்ன, ஆண்டவரே, நான் பாவி, உங்களுக்கு தெரியும் என் இருதயம், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, அந்த ப்ரீஸ்டோட ஜெபம் இல்லை, அந்த பாஸ்டரோட ஜெபம் இல்லை, இந்த டாக்ஸ் கலெக்டரோட ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு. பர்னபா ஆறுதலின் மகன். பர்னபா அவன் நல்லவன். பர்னபா அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். பர்னபா அவன் விசுவாசத்திலே நிறைந்திருக்கிறவன். பர்னபா அவன் மற்றவர்களை சேர்த்து கொள்ளுகிறவன். பர்னபா அவன் he is a man who will give second chances. ஆனால் கூடவே இந்த பர்னபாவை குறித்து எழுதும்போது, அவன் மாய்மாலக்காரனாக இருந்தான், ஆனால் அவன் மனம் திரும்பினான். he repented. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் God expects the same repentance. நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, திரும்பவும் நம்மை கட்டுகிறார்.